வணக்கம் மக்களே. விநாயகர் சதுர்த்தி வரப்போகுதுங்க இன்னும் 2 மாதத்தில். ஸோ விநாயகருக்கு உகந்த நாள் பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு அப்புறம் வர சதுர்த்தியும் பௌர்ணமிக்கு அப்புறம் வர சங்கடாகர சதுர்த்தி ரொம்ப உகந்த நாள். விநாயகர் முழுமுதற் கடவுள். அவர்கிட்ட நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார். அவருக்கான அபிஷேக பொருள் பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்சது செய்யலாம். ஸோ நான் இங்கே சதுர்த்தி விரதம் நான் பண்ணேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பன்னீர், புஷ்பம் வச்சுருக்கேன், பூ கட்டி அண்ட் அருகம்புல் கட்டி வச்சுருக்கேங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. நிறைய அபிஷேக பொருள் கூட நம்ம பண்ணலாம். நம்மளால் முடிஞ்சது பால், தயிர், மஞ்சள், சந்தனம் 5 ஒத்த எண்ணெய் கணக்கு வரணும். ஸோ அதுக்காக நான் 5 பொருள் அபிஷேகத்துக்காக வச்சுருக்கேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச நைவேத்தியமும் பண்ணலாங்க. வாழைப்பழம், தேங்காய், இல்லை கொழுக்கட்டை, சுண்டல், சக்கரை பொங்கல், இல்லை அவல் பாயாசம், பால் பாயாசம் நம்மளால் முடிஞ்சது பண்ணலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் ஏதாவது ஒரு 2 வரி மந்திரம் சொல்லி அவருக்கு நம்ம இதை படையல் போட்டு நைவேத்தியம் பண்ணி அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு வேட்டி கட்டி விட்டு நம்ம தீப தூப ஆராதனை காமிச்சு ஈவினிங் டைமில் தாங்க இது ஸ்பெஷலாக பண்ணணும். 6 மணிக்கு மேலே பண்ணணும். பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வக்ரதுண்டாய திமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். அப்படி இல்லைனா சுக்லாம்பர்தம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் சர்வ விக்னோப சாந்தையே. இன்னொரு ஸ்லோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தில் இளம்பறை போலும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றன. இல்லைங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக, இல்லைனா ஓம் ஸ்ரீ மகா கணபதியே போற்றி, ஓம் கம் கணபதியே போற்றி. இது 3 ஸ்லோகத்தில் ஏதாவது ஒன்று நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணாவே நிறைவாக ஏற்றுப்பாருங்க. நினச்சது நடக்கும்.